ஒரு வசனமாவது பேசாம நான் போன சரித்திரமே இல்லை. வசன வீட்டுக்கு போகாம போனதும் இல்லை. ஏன்னா ஆவி அந்த ஆவியோட தான் இணையுமா, ஏன்னா இனத்தோட தான் சேரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எங்கெல்லாம் வார்த்தை இருக்குதோ, எங்க தேவ பிள்ளைகள் இருக்கிறார்களோ கர்த்தர் அங்கே நம்மளை என்ன செய்வார், இணைத்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த 2025வது வருஷத்தை கொடுத்திருக்கிறார். அநேக பாடலின் வழியாக ஜெயத்தை காண்பார்கள். அநேக உபத்திரங்களின் வழியாக ஜெயத்தை காண்பார்கள். தேவன் அநேகமான நெருக்கத்தின் மத்தியிலே உங்களை நடத்துவார். ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு முன்பதாய் நிற்கிற விதத்தினாலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஆண்டவர் கிட்டத்தட்ட நான் இந்த தனியாக ஆரம்பித்து 5 வருடங்கள் ஆகுது நினைக்கிறேன். 5 வருடம், கிட்டத்தட்ட 5 வருடம் ஆகுது. இந்த 5 வருடத்திலும் ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் என் மூலமாய் சொன்ன ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போவதில்லை. நீங்கள் எங்களுடைய திருச்சபையில வந்து கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் கீழே விழுந்து போக பண்ணுவது. எதை செய்வேன் என்று சொன்னாரோ அத்தனையும் 100க்கு 200% செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் நினைத்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படிக்கு ஒரு வார்த்தை. தேவன் யார்? இப்ப இயேசு சீசர்ல பார்த்து கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார் சீசர்கிட்ட போகும்போது. அப்ப அவங்க சில வார்த்தைகளை சொல்றாங்க. ஒரு சிலர் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, சிலர் எலியான்னு சொல்றாங்க, சிலர் மேசியான்னு சொல்றாங்க, பலவிதமா அவங்க குறிச்சு பேசுறாங்கன்னு சொல்றாங்க. நான் உங்களை கேட்கிறேன், அவர் யார்? நீங்க என்ன சொல்றீங்க? அவர் தகப்பன். நான் என்னக்கு சொல்றேன், சொல்லுங்க.